ஜிஎஸ்டில சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டின்னு 3 டைப்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எப்போ எது அப்ளை ஆகும்? இது 5 நிமிஷத்துல ஈஸியா புரிஞ்சிக்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஜிஎஸ்டி டைப்ஸ் ஏன்? ஜிஎஸ்டி இந்தியா முழுவதும் ஒரே டாக்ஸ் சிஸ்டம் கொண்டு வந்தது. ஆனால் டாக்ஸ் கலெக்ஷன் 2 அரசாங்கங்களுக்கு போகும். ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட், இன்னொன்று ஸ்டேட் கவர்மெண்ட். அதனால தான் ஜிஎஸ்டி 3 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி என்றால் என்ன? சிஜிஎஸ்டி என்றால் சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஒரே மாநிலத்துக்குள் பொருள் அல்லது சர்வீஸ் விற்பனை செய்தால் சிஜிஎஸ்டி வசூலிக்கப்படும். உதாரணமாக, சென்னையில் இருக்கும் ஒரு ஷாப் சென்னையிலேயே ஒரு கஸ்டமருக்கு 10,000 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட் விற்கிறது. ஜிஎஸ்டி ரேட் 18% என்றால் சிஜிஎஸ்டி 9%, எஸ்ஜிஎஸ்டி 9%. அதாவது 9,000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். எஸ்ஜிஎஸ்டி என்றால் என்ன? எஸ்ஜிஎஸ்டி என்றால் ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். இது ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு செல்லும் டாக்ஸ். மேலே பார்த்த அதே எக்ஸாம்பிள்ல 10,000 ரூபாய் ப்ராடக்ட்டுக்கு சிஜிஎஸ்டி 9,000 ரூபாய், எஸ்ஜிஎஸ்டி 9,000 ரூபாய், மொத்த ஜிஎஸ்டி 1,800 ரூபாய். இதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 9,000 ரூபாய் கிடைக்கும். ஐஜிஎஸ்டி என்றால் என்ன? ஐஜிஎஸ்டி என்றால் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ். ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு பொருள் அல்லது சர்வீஸ் விற்கும்போது ஐஜிஎஸ்டி வரும். உதாரணமாக, தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு கம்பெனி கர்நாடகாவில் இருக்கும் கஸ்டமருக்கு 10,000 ரூபாய் ப்ராடக்ட் விற்கிறது. ஜிஎஸ்டி ரேட் 18% என்றால் முழு 18% ஐஜிஎஸ்டி ஆக வசூலிக்கப்படும். அதாவது ஐஜிஎஸ்டி 1,800 ரூபாய். இந்த தொகையை சென்ட்ரல் கவர்மெண்ட் வசூலித்து பிறகு தேவையான மாநிலத்திற்கு பகிர்ந்து கொடுக்கும். இந்த ஈஸி ட்ரிக் ஐ நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சேம் ஸ்டேட் சிஜிஎஸ் டி பிளஸ் எஸ்ஜிஎஸ் டி, டிஃபரண்ட் ஸ்டேட் ஐஜிஎஸ் டி. இந்த ஒரு லைன் ஞாபகம் இருந்தாலே ஜிஎஸ் டி டைப்ஸ்ல குழப்பம் வராது. இப்போ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி எப்போது பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். தமிழில் டாலி, ஜிஎஸ்டி, அக்கவுண்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் வீடியோஸ்க்கு தமிழ் ஸ்மார்ட் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில்